ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவரொட்டி கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். சுவரொட்டி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம செவரொட்டி வச்சு தான் சமைக்க போகிறோம். 2 செவரொட்டி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. செவரொட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஆட்டில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ் தாங்க செவரொட்டி. செவரொட்டி எப்போவே நம்ம கழுவிட்டு தான் நறுக்கணும். நறுக்கிட்டு கழுவுனோன்னா அதில் எல்லா சத்துமே நமக்கு போயிடும், எதுவுமே கிடைக்காது நமக்கு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ கழுவிட்டு அதுக்கப்புறம் சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை சமைச்சு வேஸ்ட்டு தான். அதனால செவரொட்டியை மட்டும் நம்ம எப்போவுமே கழுவிட்டு தான் நறுக்கணும். பிளட்டாக இருக்குது, இல்லை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு, அந்த பொருளை சமைக்கிறதுலே எதுவுமே சத்து எதுவுமே இருக்காது. செவரொட்டியை நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் போட போகிறேன்றதை வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சீரகம் மிளகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு சில்லு தேங்காய், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை அப்படியே வச்சிடலாம் அடுப்பில். நல்ல அடுப்பு ஹீட் ஆன உடனே கொஞ்சம் ஆயிலை ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம கடுகு போட ஆரம்பிச்சிடலாம். கடுகு போட்டோன்னே அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா மேலே ஃபுல்லாக தெரிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பட்டையும் 2 கிராம்பும் போட்டுக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், வதங்குறதுலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். வதங்குற வரைக்கும் இப்போ நம்ம தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றணும். நறுக்கி வச்ச செவரொட்டியை சேர்த்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் நறுக்குனா செவரொட்டி இப்படி தாங்க இருக்கும். வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்க மிளகாப்பொடியை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இதை நம்ம அரைச்சி வைக்கணும்னு சொன்னால அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பேஸ்ட் இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஏன்னா விசில் போடும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம். குக்கர் மூடியை வச்சு நல்லா நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் கறி நல்லா வெந்துடும். நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இங்கே பாருங்கள், நல்ல கறியும் நல்லா வெந்திருக்கு. என்னோட ஸ்டைலில் செவரொட்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. செவரொட்டியில் அதிகமாக மருத்துவ குணம் இருக்குதுங்க. ரத்தம் இல்லாதவங்க, ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க அவங்கெல்லாம் அதிகமாக அந்த செவரொட்டி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.